ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தைப்பூசம் 23வது நாள். நம்ம ஐடி 4 நாள் பிளாக் ஆகிடுச்சு, அதனால் வீடியோ போட முடியல. ரெக்கவர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வீடியோ வரும், சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம சண்டே பருவதமலை தான் போயிருந்தோம். பார்த்தீங்கன்னா 3வது வருஷம் நம்மளுக்கு இது. அங்கே நீங்கள் போனீங்கன்னா ஒரு அட்வென்ச்சராகவும் இருக்கும். நம்ம அப்பனோட அப்பன் சிவனையும் பார்த்த மாதிரி இருக்கும். சிவனுக்கு அபிஷேகமும் பண்ணலாம். என்னடா சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, பருவதமலையில் மட்டும் நம்ம சிவனுக்கு அபிஷேகம் பண்ணலாங்க. சும்மா ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் நினச்சாலும் அந்த மலை ஏறிட முடியாதுங்க. சிவனே நினைக்கணுங்க, நம்மளை பார்க்கணும், நம்ம அவர் நம்மளுக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு அவரை நினச்சா மட்டும்தான் முடியுங்க. அது நான் 3 வருஷமாக நான் பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மன திருப்தியாகவும் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் ஒன்று நினச்சி போனால் அது கண்டிப்பாக நடக்குங்க. ரொம்ப அட்வென்ச்சராகவும் இருக்கும். கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸோடு போங்க, ஃபேமிலியோடு போங்க. சரிங்களா? திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது பருவதமலை. கண்டிப்பாக போய்ட்டு ஒரு தடவையாவது சிவனை பாருங்கள். நம்ம கையாலே விபூதி அபிஷேகம் பண்ணலாம். பன்னீர்லாம் ஊற்றாதீங்க, ஒரு சில பேர் ஊற்றுறாங்க, அதெல்லாம் ஊற்றக்கூடாது. ஒன்லி விபூதி மட்டும்தான் அபிஷேகம் பண்ணணும். வெளியிலே விபூதியெல்லாம் வாங்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா தண்ணி கொண்டு போயிருங்க, தண்ணி மேலே இருக்காது கொஞ்சம் கூட. ஒரு 2 லிட்டரு கொண்டு போனால் போதும், ஒரு 5 பேருக்கு பற்றிடும் அதுவே. சரிங்களா? கண்டிப்பாக ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க, நல்லதே நடக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஃபுல் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபுல் வீடியோ போடுறேன், பார்ட்டாக உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.